கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தன்னை யாராவது குருநாதான்னு சொல்லிட்டோம்னா உடனே தன்னை சிவபெருமான் மாதிரி நினைச்சுக்கிறது. நான் தான் சிவன், நான் சொன்னா பலிக்கும், நான் திருநீர் கொடுத்தா எல்லாம் சரியாகும், நான் உங்களுக்கு தீட்சை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றோமே. சுந்தரர் அன்னைக்கே ஒரு கொட்டு வச்சு விட்டார். நீ என்னதான் என்னுடைய தோழனாக இருந்தாலும், நான் அவிநாசியில் பிள்ளையை மீட்டெடுத்தாலும், காவிரி கரையை இரண்டாக கிழித்து நடந்தாலும், 12,000 பொன்னை பெற்றாலும், எத்தனையோ அற்புதங்கள் செய்தாலும் உன்னை போல நான் ஒரு பொழுதும் நினைச்சது கிடையாது. உன்னை போல என்னை பாதிக்க மாட்டேன். அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்றோம். சிவபெருமான் மாதிரி யாரும் ஆக முடியாது, சிவமாம் தன்மையாக முடியும். இப்ப நம்ம எல்லாம் சிவமாம் தன்மை பெற்றவர்கள். சில பேர் அதனாலதான் சிவபெருமான் மாதிரி ஜடாமுடி உள்ள கிளிக் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்றதுனாலதான் மக்கள் ஏத்துக்கிறது இல்லை. இப்ப அடிக்கிற வெயில்ல 1 மணி நேரம் ரோட்ல படுத்திருந்தாருன்னா அவர் சிவபெருமான். செருப்பு இல்லாம 1 கிலோமீட்டர் நடந்தாருன்னா அவர் சிவபெருமான், நான் ஏத்துக்கிறேன். ஒரு 5 நாளைக்கு நான் தண்ணீரே குடிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அவர் சிவபெருமான். 1 மாசத்துக்கு நான் மலை ஜலமே போக மாட்டேன்னு சொன்னா அவர் சிவபெருமான். நான் ஒரு 10 நாளைக்கு அன்ன ஆகாரமே எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா அவர் சிவபெருமான். நான் தூங்கவே மாட்டேன், ஒரு 6 நாளைக்கு நான் தூங்க மாட்டேன்னா சிவபெருமான், நான் ஏத்துக்கிறேன். எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேன் காற்று வேணும், ஏசி ரூமு வேணும், பாத்ரூமு வேணும், தண்ணி வேணும், முறுக்கு வேணும், வடை வேணும், தோசை வேணும், இட்லி வேணும், பூரி வேணும், பொங்கல் வேணும், எல்லாம் தின்னுவிட்டு நான் தான் சிவபெருமான்னு சொன்னா யாராவது சரியா வருமா? சிவமாம் தன்மை பெற முடியும். நீ சிவத்தை உணர உணர நீயே சிவமாக மாறுவாய்னு திருமந்திரம் சொல்லுகிறது. அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நீ யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை தேடி ஊரெல்லாம் தேடி வரும். பெரிய ஞானிகள் துறவிகள்லாம் அப்படிதான், சித்தர்கள்லாம் அப்படிதான். அடிச்சு வெட்டுவாங்க, வராத போ அப்படிம்பாங்க. ஆனா இவன் போய் நிற்பான்.